சந்தோஷமான வாழ்க்கை. இதான் உடம்புக்கு நல்ல எல்லாத்துக்கும் இன்னொரு வடிவாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல அழகாக இருக்குது பார்க்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து மார்ச் ஏப்ரல் டைமில் வந்து இந்த மட்டுவில் பார்க்கவே உண்மையாக இன்னொன்று நான் ஒரு படக்கூடாது. கிளைமேட் பிரச்சனை, மழை கூட தரேன். கிளைமேட் பெருசாக வர நினைக்கிறேன்னு கொஞ்சம் நான் பிடிக்கும் போல. 12 காய் இருக்குது. நம்மளாச்சுக்கு இந்த கற்றுக்காம முதல் பூ கொடுப்பீங்க. இதுதான் சங்கு வல்ல நல்லா வச்சுக்குதா. இது சோப்பு என்னது? இது சிவாப்பு. இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோட்டமா. நான் சின்ன பொடிக்கல்லே வந்து அப்பா கூட வந்து சாதா உப்பு தண்ணியாக இருக்கணும். என்னென்ன உப்பு. ஹலோ வணக்கம் உறவுலே, நான் வசந்தனேஷ். இன்றைக்கி நாங்கள் மக்களை வந்து ஒரு அழகான கத்தரி தோட்டம் காணொலி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் மட்டுவில், இந்த மட்டுவில் கத்தரி வந்து சரியான மதிப்பு கூட. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தை மாதம், இந்த மாசி மாதம், பங்குனி மாதங்களில் வந்து இந்த வெள்ளை கத்தரி வந்து இங்கே காய்க்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா, கறி வச்சு சாப்பிட்டா விட மாட்டோம்னு சொல்லிவினோம். அந்த முறையில் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த மட்டுவில் ஊருக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து இந்த குடும்பமாக வந்து சந்தோஷமாக வந்து ஒன்றா சேர்ந்து இந்த என்ன தோட்டம் செய்வினோம். அப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த மட்டுவில் கத்தரியில் உள்ள விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முக்கியமாக ஊரில் வந்து எங்கள் சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடுக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல வடிவ பாருங்கோ, எப்படி வந்து இந்த இடம் வந்து பச்சை பசைன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து எல்லாமே கத்திரி தான் கூடையா. மட்டுவில் கத்திரிக்காய் குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 50 ஏக்கர் குறையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம்னு சொல்லலாம். அவையில் வந்து ஒன்றா சேர்ந்து இப்போ இந்த கத்திரி வந்து ஆஞ்சி எல்லாம் பேக்கில் போட்டு கட்டினோம். ஏன்னா இதில் வந்து 2 வகை இருக்குது. அதில் வந்து எல்லாம் ஒவ்வொன்றும் நாங்கள் இப்போ விவரமாக பார்ப்போம்மா. ஏன்னா வந்து இந்த மட்டுவில் கத்தரி வந்து சரியான என்னோடது மதிப்பு கூடன்னு சொல்லுவினோம். இதில் பாருங்க இந்த கிணறு வந்து இப்போ இந்த கொஞ்சம் பற்றி போயிட்டு இருந்தா பார்த்தீங்களா. ஏன்னா ஓகே, இதில் வந்து காயெல்லாம் இருக்குது, நல்லா வற்றிட்டுதா. கொஞ்சம் தண்ணி நிற்கிது, என்ன கட்டமோ தெரியலை. அப்படி நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு போவோம். இதில் உள்ள விஷயங்களையும் பாருங்க. அங்கே வந்து வயசான ஐயாக்களை வந்துருந்தா இதில் 2 பார்க்க தெரியும். மதியம் சாப்பிட்டு வந்தால் இங்கே தான் ஃபுல்லாக அவங்க பொழுது போவோமா. வேணா மம்பட்டி பிடிச்சால் அப்படி தான் உடம்பு இருக்கும் ஆரோக்கியமாக. இதில் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வேலையாக்களை வந்து போய் கொண்டிருக்கணும். ஏன்னா இந்த எப்போல்லாம் வந்து சீசன் ஆரம்பிக்கும், கூடுதலாக வந்து ஃபெப்ரவரியிலிருந்து ஆரம்பிக்கும். இப்போ ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் டைமில் வந்து இந்த மட்டுவில் கத்திரி வந்து சரியான என்னோடது விளைச்சத்தன்மை கூட. எல்லாம் வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொன்றா இந்த உரிமையான ஐயாக்கள் எல்லாம் நிற்கி நம்ம வந்து நாங்கள் இப்போ கேட்டுலாம் விசாரித்து பார்ப்போம். கத்திரி அஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் வந்து போட்டு அடிக்க வைக்கிறோம். எந்த சந்தை கொண்டு வர வைக்குது? இது நான் இது திண்ணவேலி கொடியாகும். திண்ணவேலி கொடியாகும். நீங்கள் கொண்டு குடிப்பீங்களா? அடி நான் அம்மன் கோயில் வச்சு கொடுக்குறேன். இந்த அம்மன் கோயில் ரைட் வந்து அடிப்பினம் வந்து அடிப்போம். ஓகே ஓகே ரைட்டு. இப்போ கோல் அடிச்சுட்டா சொல்லி வந்து அடிப்பேன். விரிவின வியாபாரியில் ஆரம்பம் வந்து எடுத்துகிட்டு போயிடும். வந்து எடுத்து போயிடும் நீங்கள் அப்படி. ஓகே ஓகே ரைட். இது வந்து நீள கத்தரி சின்ன குட்டியும் இருக்குல்ல. இதுதான் சங்குவல்ல. இதுதான் சங்குவல்ல. ரைட் ரைட் ஓகே. மற்றது இதுதான் நீட்டு. இது பச்சை மொழி. இது 2 வகை இருக்குது. இது 2 இருக்குது. இது சங்குவல்ல. இது நீட்டுங்க. இது நீட்டு வரல. மற்ற முட்டிங்கன்னா அங்கே அடுத்த ரேண்டு. ரைட் ரைட் அதையும் பார்ப்போம். அப்படி வேணா சரி ஓகே ரைட். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தடி ஒன்று ஊண்டி இதில் வந்து ஒரு போத்தல் டின் வந்து கட்டி விட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பறவைகள் ஏதாவது வந்தால் ஏன்னா இப்போ இந்த தடியில் நின்றால் ஆடினால் சத்தம் பெறும்போலோ எனக்கு ஓடிடும் என்று சொல்லிவினோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு உரிய ஒரு அண்ணாவராக வந்து நிற்கிறாரு. கையில் பாருங்க என்ன வச்சுக்கிறான்னு சொல்லி முட்டை மாதிரி இருக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன கையில் வந்து பெரிய ஒரு முட்டை மாதிரி ஒன்று வச்சுக்கிறீங்க? என்ன இது? மட்டியில் பண்டிகை ஜாமன் முட்டி. முட்டி கத்தரி முட்டி கத்திரிக்காய் தான் மட்டியில் முட்டின்னு சொல்கிறது. உண்மையாவா? ஏன்னா பார்க்கவே உண்மையாக இன்னொன்றது நான் ஒரு படக்கூடாது சரியான ஆசையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து பெரும்பாலும் ஒரு
கால் கிலோ கூட நிற்கும் போல அப்படி அரை கிலோ கொஞ்சம் பாருங்க இங்கே அரை கிலோண்ணா இங்கே கண்ணில் பாருங்க இங்கே ரைட்டு இங்கே ஓ இதில் பார்க்க கண்ணு ஓ ரைட்டு இப்போ பெரும்பாலும் வந்து வேலைக்கு வந்து என்னென்னா பயலெல்லாம் இருக்கிறார் பசலை அடியில் போகிற பசலை வந்து மாட்டேது ஓ மற்ற இரவல் உப்பு இரவல் அதால் அந்த காய் அப்படி பெருக்கிற காரணம் வருதுண்ணா மற்ற உரம் போடுவோம் உரங்கள் போடுவோம் உரங்களும் போடுவோம் வேணா இப்போ இந்த கத்திரிக்கும் நீங்கள் மற்ற கத்திரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ நீளமாக இருக்குமல்லோ இது எப்படிங்க பாப்போம் இருக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் வந்து இப்போ ஆங்கிச்சிக்கணும் இதுதான் சிவாப்பு இதுவும் சிவாப்பு என்ன இது சிவாப்பு ரைட் ஓகே இது சிவாப்பு இது நீட்டு என்ன இது ஓகே ரைட் இப்போ எது டேஸ்ட் கூட பெரும்பாலும் அந்த முட்டி தான் டேஸ்ட் கூட என்ன முட்டி தான் டேஸ்ட் கூட அது இந்த அம்மனாச்சி இந்த எங்களோட பண்டிகை திருவிழாக்காக தான் பொங்கல் செய்கிறது ஃபேமஸான ஜனம் விரும்பி வாங்குறது முட்டிக்கு ஓகே எவ்வளோ போகும் அந்த பெரும்பாலும் அது 400 போகும் 400 போகும் இப்போ மலிவா இல்லாட்டி விலை கூடவா இப்போ இது 400 இது 350 ரைட் ஓகே இது 300 சிவப்பு 300 இது 350 அது 400 முட்டி 400 ஓகே கூடுதலாக என்னென்ன மாதங்களில் வந்து இந்த விளைச்சல் வேறு இங்கே எங்களுக்கு பங்குனி சித்திரை இது வயலுக்கு இப்போ இது மேட்டுக்காணி ரைட் இது வயல்காணி இது வந்து இங்கே வயல் காணி இதுக்கு இங்கே வயல் இதுக்கு இங்கே வயல் இது இப்போ வந்து சித்திரை ஜானிக்கு உங்கால இங்கே உங்கால கொஞ்சம் பதிவு குளங்கள் தண்ணி அள்ளிக்கு தானே அப்படியாண்ணா ரைட் ஓகே மற்றது இப்போ தண்ணி மாறல என்ன மாதிரி வந்து எத்தனை நாளைக்கு மாதங்கள் 6 நாள் கொடுக்க மாற்றுவோம் வெயில பொறுத்து இதுன்ட்டு 6 நாளே மாற்றுவேன் அப்படி நாளே தண்ணி மாற்றணும் சரி ஓகே அப்போ வந்து மருந்தடிக்கிறோம் இந்த மருந்தடி தான் முக்கியம் மருந்தடி அப்படியா புளிச்சு ஊற்ற வரும் பச்சை பூச்சி வரும் வரப்பாக்கவே நான் வரப்பாங்க சரி ஓகேயா இப்போ நோம்பலை பார்க்க போனால் இது நிறைய ஏக்கர் வரும் என்ன ஒரு 3000 கண்டு நிற்குது 3000 கண்டு நிற்குது உங்கள்கிட்ட மட்டும் 3000 கண்டு இதை நிற்கிற அந்த மரம் நிற்கி தானே அப்படி அந்த மோடி ஜாக்கெட் நீங்கள் நின்று தொங்கல் மறைக்குமா அந்த அப்படியே இந்த வயல் எவ்வளோ வேண்டாம் ரைட் ஓகேயா இப்போ 6 நாளைக்கு ஒரு கால் நீங்கள் அப்படி மாய்வீங்களா அப்படியா சரி ஓகேயா சந்தோஷமாக இருக்குது பார்க்க என்னென்னால் நாங்கள் இந்த எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மட்டிவில் கத்திரி வந்து பேர் பெற்றன்னு சொல்லிக்கிறோம் வேணா மட்டிவில் கதை நானும் அவங்கட ஊரில் அம்மன் கோயில் அம்மனாச்சிக்கு என்கிட்ட கத்திரிக்காய் முதல் போடுறது கொடுப்பீங்களா அப்படி ரெண்டாம் முதல் போடுறது நான் இப்போ 7-8 வரைக்குமே என்கிட்ட கத்திரிக்காய் போடுவேன் சரி கோயில் திருவிழாக்கு என்கிட்ட கத்திரிக்காய் என்ன பேர் உங்களுக்கு அப்பன்னு சொல்கிறது நீங்களும் இந்த மட்டியில் ஊர் தான் வந்து நான் ஊர் தான் அம்மன் கோயில் முன்னு தான் எங்கட வீடு உங்களோட வீடு வந்து சரி கோயில் முன்னு தான் போடும் அதாண்ணா உண்மையாக ரெண்டால் இப்படியான வாழ்க்கைன்னா வந்து எங்கேயும் கிடைக்காது அதாவது குடும்பங்களோட சேர்ந்து வந்து நாங்கள் ஒற்றுமையா ஏன்னா நான் டாக்டர் யாரும் தான் செய்கிறேன் எனக்கு இது ஒரு இது மாதிரி இது எனக்கு இது செய்யாமல் இது ஒரு எனக்கு இது சூது மாதிரி அதாவது இதில் லாபம் பெறுதோ நட்டம் பெறுதோ கவலை இல்லை இது செஞ்சே முடிக்கணும் விட மாட்டேன் ஏதாவது கொஞ்சம் ஊக்கமாக செய்வேன் அதான் அப்படி ரெண்டாலும் இது செஞ்சு தான் நிற்பேன் அப்படிதான் வந்து இது என்ன மண்ணுக்கு பெரும்பாலும் பெருமது இந்த புழுதிக்கு தான் இருக்கும் மற்ற களிக்கு வந்து சூத்த ஒழிக்க பார்க்கும் களிக்கு கொஞ்சம் காய்க்கு குறைவு இது புழுதிக்கு தான் நல்ல இது வரும் புழுதிக்கு தான் நல்ல பெரிய கேப் எடுத்து பார்த்து அந்த முட்டி காட்டினேன் காணி பார்த்து நம்ம அப்படியே அந்த புழுதிக்கு தான் வந்து பேரும் இப்போ இது வந்து பெரும்பாலும் வேறு நாங்கள் ஊரில் ஒன்று வச்சு அந்த சோத்த மண்ணுக்குலாம் சோத்த மண்ணுக்கு இது இவராங்க அப்படி சிவப்பு தான் கேட்கும் சோத்த மண்ணு சிவப்பு வெள்ளைக்கு தான் வெள்ளைக்கு தான் காக்கும் மற்ற ஹைப்ரிட் ஒன்று வந்து இப்போ அது வந்து இங்கே காய்க்கும் பெரிய சின்ன வந்துடும் நாளளவில் சின்ன வந்துடும் வந்து அப்போ மட்டியில் ஊரில் இந்த புழுதி மண்ணுக்கு மட்டும்தான் இந்த முட்டி கத்திரி வரும் வேறு எங்கேயும் வராது அப்படி சரி ஓகேயா இப்போ வந்து வேறு என்ன விஷயங்கள் வந்து பார்த்துட்டு போகும்போது எல்லாரும் வந்து இப்போ ஆஞ்சி பண்ணுறீங்க நம்ம வந்து இப்போ தை மாதம் என்ன தை மாதங்களில் நீங்கள் இப்போ நடுவை வச்சு போட்டு இல்லை மாரலையில் வச்சுருவோம் மாரலை கடைசியில் வச்சுருவோம் மாரலை கடையில் வச்சு தண்ணி ஊற்றுக்க மாதிரி வாட்டி உரம் போட்டு முதல் உரம் போட்டு மாட்டு எல்லாம் போட்டு வந்து பாத்தி பிடிச்சிட்டு அதில் அது இருக்கு துறவு இருக்கு அதுல இருந்து துறவு அது ஃபுல்லா நிற்கும் தண்ணி வந்து அதுக்கு கிள்ளி பாட்டையால் கழுவி ஊற்றுறது கழுவி ஊற்றிட்டு இப்போ இந்த சாரி போட்டு இப்போ பார்த்துட்டு பாட்டை மறைக்கலாம் குளம் இருக்கு கையில் அங்கே குளம் இருக்கு குளத்துல இருந்து ரேப்பேன் 4 5 பேப்பர் போட்டு ரேப்பேன் ரேப்பிங்க பேப்பரில் சைடில் இருக்கு தானே அப்படியா ஒரு சந்தோஷம் வாழ்க்கை உடம்புக்கு நல்ல எல்லாத்துக்கும் வருத்தம் பெறாது ஒன்றும் பெறாது வந்து வருத்தம் பெறாது தோட்டத்துக்குள்ள ரெண்டாலே வருத்தம் இல்லை அப்படி நீங்கள் திருஷ்டி சுத்தி போடுறோம் அப்படி சொல்லக்கூடாது இல்லை நீங்கள் எப்படி ஓப்பனாக சொல்றீங்களா கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் அதை வேறு தான் உழைக்கிறேன் இந்த
வெயிலில் நிற்கிறாலும் அந்த பிரச்சனை உண்மை நான் வந்து வேலை செய்கிறோம் வேலை நல்லா வேலை வேணும் ரைட்டு ஓகே இரவு பகல் காலமாக வந்து ஓயாமல் வேலை செஞ்சு வந்து மதியம் போடுவோம் அது 10 மணிக்கு போடுவோம் இப்போ பின்னேரம் 3:30 இறங்கிடுவோம் வரீங்களா ரைட் இன்னும் அரை மதியம் தான் ரைட் முடிஞ்சிருக்கேன் தான் வேலை அவ்வளோதான் வேலை நான் அப்படியே சரி ஓகே அப்படி வாங்க அப்படி பார்த்துட்டு போவோம் வந்து இப்போ நிலையம் வந்து என்ன மாதிரி எத்தனை அடி தள்ளி வைப்பீங்க 2 முழம் 2 முழம் ஓகே ஒவ்வொரு கண்டுக்கு வந்து 2 முழம் தள்ளி வைக்கணும் என்ன ரைட் ஓகே சிலது வந்து கொஞ்சம் பழுதாப்பையும் இருக்குன்னு அதில் வந்து அது என்ன பட்டியாளர் என்னென்ன மலையில் கூட தானே மலையில் கூட நாங்கள் பாத்தியை கட்டி வைக்காம விட்டுட்டோம் அதால அந்த பட்டை அந்த தாக்கம் வந்துட்டு அந்த ஈரத்தில் சைட்டால நாங்கள் பொய்யை போட்டோடனே சைட்டால கண்டுக்கு மண் சூடு குடிச்சிட்டு ஈல சூடு குடிச்ச உடனே இந்த பிறகு பட்டியல் குடிச்சு அது போய் ரைக்க வலிக்கிறது கட்டி பாத்தி 15 ரூபா கிடந்தது அப்படியா கிளைமேட் பிரச்சனை மழை கூட தானே கிளைமேட் அதனால ரைக்காம விட்டுட்டோம் இது என்ன உயரம் வந்து நான் நினைக்கிறேன் குறைஞ்ச ஒரு 2 அடி என்ன மழை இப்போ சில்லிமீட்டர் போட்டிருக்கு உரம் இப்போ சில்லிமீட்டர் போட்டிருக்கேன் நீ அடுத்த கட்ட நாங்கள் யூரியா பாவிக்க இருந்தார் இப்போ யூரியா பாவிச்சிருந்தா அதுக்கு நீங்கள் முதல் பார்த்தீங்க அங்கெல்லாம் உயரமாக இருக்குது அதுக்கு யூரியா பாவிச்சினேன் யூரியா பாவிச்சா நீ அடுத்ததுக்கு யூரியா பாவிப்பேன் யூரியா பாவிச்சா ஓகே நல்ல உயரமாக வரும் இப்போ இது எத்தனை தரம் வந்து இப்படி காய்க்கும் அது இப்போ ஒருக்கா நீங்கள் அதோட செஞ்சா பிறகு மறுபடியும் நீங்கள் இப்போ பசலை போட்டால் திருப்பி அது காய்க்குமா அது அப்படின்னா இது இப்படியே நாங்கள் இதெல்லாம் இருக்குது பயலையில் பசலை இல்லை நாங்கள் நீ இப்போ உரத்தை அடுத்த இப்போ 2வது ஆச்சல் 3வது ஆச்சல் அடுத்த ஆச்சலில் கொஞ்சம் காய விட்டுட்டு புல்லை ஜதை செருக்கி போட்டு பேருந்து உரம் தாப்பம் பீவன் தாப்பம் தாப்பிங்களா தாப்பி திரும்ப காய்க்கும் அந்த புது கத்திரி மாதிரி காய்க்கும் புதுசாக காய்க்கும் அப்படி வந்து ரைட்டு ஓகே எங்கே அடுப்பீங்க இந்த விதை வந்து கூடலாம் நீங்கள் விதை வந்து கண்டில் அடுப்பேன் நான் இப்போ இன்னும் அடுத்த ஆச்சலில் விதை விடுவேன் நீங்களே விதை தான் நீங்கள் விதையை நான் விடுவேன் விட்டுட்டு பேருந்து நான் அடுப்பேன் எடுத்துக்கொண்டே வீட்டை கழுவி அப்பார் கழுவி வைப்பார் அவரும் கூட அப்பா அவர் அப்பா அவங்களோட வைஃப் ஓகே சந்தோஷம் குடும்பம் வந்து இப்படி சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செய்கிறதுன்னா அது சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் உண்டு அப்படி வந்து அவர் கழுவி தருவார் ரைட் வச்சா ரைட் ரைட் ஓகே விளக்குலேருந்து போடுவேன் நாற்று விளக்குலேருந்து நாற்று போடுவேன் இதுக்கு அதாவது கார்த்திகை விளக்குலேருந்து போடுவேன் நாற்று போடுவீங்க போட்டால் கார்த்திகை மார்கழி மாதம் விதை கண்டு நடுவர் கொண்டு வந்து நடுவீங்களா அப்படி நான் தான் முதல் நான் தான் இதுக்கே நான் தான் முதல் நடுறது இன்ஜானிங்களாம் நடுறது வந்து கத்திரிக்காய் நான் தான் நடுறது நான் தான் உங்களுக்கு பேர் அப்பனே நான் உங்களுக்கு சரி ஓகே எவ்வளோ காலமாக அந்த உங்களோட தோட்ட வாழ்க்கை அனுபவம் இருக்குது உங்களுக்கு அனுபவம் இருக்குது நான் இதில் வந்து 5 வயசுல நான் சின்ன பொடியிலே வந்து அப்பா கூட வந்து கடாங்கல் பிடிக்கிறேன் கத்திரிக்காவா 5 வயசுல இருந்து சின்ன பொடியிலே வந்துட்டேன் 5 வயசுலேயே வந்துட்டேன் நான் தோட வந்துட்டீங்களா அப்படி 45 வயசு சரி 40 வரைக்கும் சந்தோஷமா நான் வந்து ஓகேப்பா அப்படி பார்ப்போம் அப்படி வந்து அவையில் இந்த புடுங்கெல்லாம் பார்த்துட்டு போவோம் வந்து அப்படியே அப்போ அப்பா கதைப்பாரா அப்போ கதைப்பாரா சரியா மட்டிவில் கத்தரியா முட்டி கத்தரி வந்து நாங்கள் போன முறை வந்து பார்த்து நாங்கள் எப்படியாவது வந்து இந்த முறை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு புரிய இருந்தது ஏன்னால் எல்லா இடத்துலையும் இந்த முட்டி கத்தரி கிடைக்காது ஏன்னா ஏன் இந்த முட்டின்னு சொல்லி இந்த பேர் வந்தது இந்த வட்டமாக இருக்கிறாள் அப்படியோ இதுதான் அந்த எங்களோட முண்டி அந்த மட்டிவில் முட்டிக்காண்டு பேர் வச்சே இதுதான் மட்டிவில் முட்டிக்காண்டு இது அப்பா கட்சித காலத்தில் 1 கிலோ நிற்கும் 1 கிலோ நிற்குமா இப்போ அப்படி வர குறைவு அப்படி ஏன்டா முந்தி ஓலை தாக்குறது ஓலை தாக்குறது அடிப்பசலை வந்து பனி ஓலை பச்சையாக வெட்டி தாக்குறது இப்போ எல்லாம் சிலவு கூட தானே ஓலை வெட்ட 1 பனி ஓலை வெட்ட 500 ரூபா அதை பேருந்து மிதிக்கணும் மட்டை வெட்டணும் பேருந்து டிராக்டரில் ஏற்றணும் செய்யணும் அப்படி பேருந்து வந்து இப்போ ஆக்களை பிடிக்கல அது கூலியை கொடுத்தாலும் ஆக்களை பிடிக்கல அதான் ஒரு பிரச்சனை உண்டு குலை வெட்டி தாக்குறது இப்போ அது ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாத்துக்கும் நான் 13 லோட்டு குப்பை உரைச்சிருக்கிறேன் 13 லோட் குப்பை உரைச்சிருக்கிறேன் குப்பை உரைச்சே தான் அந்த நான் காட்டினேன் முட்டிக்கு அந்த காயின் பெருசு அந்த நான் போட்ட ஃபைலாம் பிரிச்சாக்க எல்லாத்தையும் பெறாது அப்படி அப்படியே நான் அப்படி வந்து ரைட் ஓகேயா இப்போ 5000 முட்டியா இல்லை முட்டியா முட்டி தான் 1000 இந்த லைனில் ஃபுல்லாக முட்டி தான் இருக்கேன் நான் அப்படி இந்த லைனில் முட்டி தான் ரைட் அப்போ ஐயாக்கு என்ன பேர் உங்களுக்கு அங்களுக்கு ஐயாக்கு என்ன பேர் உங்களுக்கு மார்க்கண்டு சரி ஓகே அது பிரச்சனை ஓகே ஓகே பறவை எல்லாம் போட்டி நெறிப்படாது ஐயா மண் வந்து வாய்க்கால் போடுறீங்களோ பாத்தி வெட்டுறீங்க ஓகே ரைட் அப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில் 3 மணிக்கு தான் வந்தீங்க ரைட் ஓகேயா சரி நான் வேறு செய்யுங்க நீங்கள் இந்த ஒரு மட்டு விழா ரைட் இது இன்னொரு கொஞ்ச நாள் செல்லும் போல் அப்படியுமே இது காய்க்கிறது அப்படியோ இல்லாட்டி பிஞ்சு பிடிச்சிருது ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வர நினைக்கிறேன்னு கொஞ்சம் நாள் பிடிக்கும் போல்
ஒரு கிழமையில பேச வரமா அப்படின்னா சரி சரி ஓகே நீங்கள் வேலை செய்யுங்க ஓகே. மண் வந்து சரியான சாஃப்டாக இருக்குண்ணா. ஓ புழுதி மண் என்ன அது? ஓ அப்படி. இந்த மரத்து கீழே பாருங்கோ இந்த முட்டி கத்திரி வந்து அப்படி காய்ச்சி தூங்குதா அந்த எங்களுக்கு மேலண்ட பார்க்க தெரியாது. ஆனால் நாங்கள் கீழே குனிஞ்சு பார்த்தோம் என்றால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கத்தரி ஏன்னா அப்படி நிறையவா மண்ணுக்கு மட்டத்துக்கு வருமா அப்படி காய்ச்சி கீழே அப்படியே ஃபுல்லாக முட்டுமா தெரியுமா வெயிட் கூடி. இந்த பேக்கில் ஃபுல்லாக இப்போ எல்லாம் போட்டு கட்டியாச்சு. குழியெல்லாம் வந்து போட்டு எல்லாம் கட்டி வச்சிருக்கணும். இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக கத்திரம் இருக்குது ஏன்னா இப்போ கொஞ்சம் டைமால் வந்து வியாபாரி மேலே வந்து வாங்கிட்டு போயிடணுமாம். இதுக்குள்ளே வேறு கொஞ்சம் இருக்குந்தா இதுக்குள்ளே கொஞ்சம் போட்டு வச்சுக்கணும். இது கொஞ்சம் இது நீள கத்திரியா ஒவ்வொன்று ஒன்றா வந்து தெரிவு செஞ்சு இந்த நீள கத்திரியை வேறு வந்து அவ்வளோ நல்ல நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே நீங்கள் இப்போ தெரிவு செய்றீங்கண்ணா இது வெள்ளை முட்டி இது என்ன சூத்தி கொண்டு பிடிக்கும். ரைட்டு ரைட். அந்த புழுக்குத்தல் என்னென்னா இங்கே இந்த ஓட்டை வாரது புழுக்குத்தல் நான் அப்படி. ஓகே ஓகே. சந்தைப்படத்தை உங்க விற்கிறது கோயிலில் விற்கிறதுக்காக. ஆனால் கடையில் எப்படி முட்டி கத்திரி கூட போவோமே நல்லா கூட முட்டி கத்திரிக்காய் விலை கூட விலை விடாம போவேண்ணா. நீட்டு விலை கூட முட்டி விலை கூட. என்னால் இப்போ நீங்கள் நிறைவே கொடுக்கல குறைச்சாங்க கொடுப்பீங்க அப்படி பார்க்க குறைச்சி தாங்க வேணாங்க எங்கிட்ட ஒரு விலை வழி அங்கே விற்கிறாங்க. வியாபாரி வந்து வாங்க போய்க்கிறா அப்படி தான் எடுப்பாங்க. எங்கிட்ட ஒரு விலைக்கு வேண்டியா எடுப்பீங்க அப்படி செய்வாங்க அப்படி. ஓகே ஓகே. சிலர் வந்து இந்த முட்டி கத்திரியிலேயே தனி ஒரு கறி வைக்கிறவ. இது முட்டி கறி ரேஸ்ட் கூட இங்கே கொஞ்சம் சாதா உப்பு தண்ணியாக இருக்கணும். என்னென்ன எல்லாம் உப்பு தண்ணிக்கா அப்படி ரைட் ரைட். ஓகே சூத்த சூத்த. கையில் எடுத்து பார்த்தோம்னா மக்களை வந்து பாருங்கோ இந்த இன்னும் ஒரு வடிவாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல அழகாக இருக்குது பார்க்க. இதை விட இன்னும் நல்ல பெருசாக வருமா. இது வந்து இப்போ ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருந்தாலும் 1 கிலோ மட்டும் பெருமா இந்த முட்டி கத்திரி. இதில் வந்து பிஞ்சோ இது என்ன ஒரு பிஞ்சு கதைங்க. இது பிஞ்சு என்ன ஒரு பிஞ்சு பிஞ்சு பிஞ்சில் பார்த்தா அப்படிதான் இருக்குமேண்ணா. உதனி வார திங்கள் ஓகேண்ணே. வார திங்கள் வளம் பெருத்திடும். இந்த இது சிவாப்பு இது பாருங்க சிவாப்பு இதுதான் சிவாப்பு. இது சிவப்பேனா இது இந்த சிவாப்பினா ரைட். இது சிவப்பேனா அங்கால 3 கிலோ கொஞ்சம் பச்சை என்ன இது வரல. இது வரல இது நீளமாக இருக்குது. இது வரலங்க. இது பிடிக்கிற பிஞ்செல்லாம் ஒரு கிழமையில எல்லாம் பெருத்திடும். பெருசாக வந்துடும் எல்லாம் பெருசாக வந்துடும். ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. மறைஞ்ச பாருங்க இங்கே இவரெல்லாம் சங்கு வரல. சங்கு வரல இங்கே பாருங்க சங்கு வரல. இவரெல்லாம் சங்கு வரல. இது சங்கு வரல. இது இது இதாண்ணா இவரெல்லாம் சங்கு வரல. இது இவரெல்லாம் சங்கு வரல. சங்கு வரல. இந்த மூளை பார்த்தீங்களா பச்சை மூள் வரல. பச்சை மூளை இவரெல்லாம் சங்கு வரல. இந்த மாதிரி எத்தனை காய் பிடிச்சிருக்கு. 2 4 6 8 10 10 இருக்குது. 12 காய் இருக்குது. ஒரு மரத்துலேயே 12 13 காய்க்கு மேலே காய்க்குவேன். அப்படி தடி உண்டு வரமா இதுக்கு? இல்லை 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 தடி ஒன்று மூணு தடி ஒன்று மூணு. ரைட் ரைட். கிணறு இருக்கும். இது உங்கள்கிட்ட கிணறா? இது கிணறு இதெல்லாம் இறக்கிறேன். இதுக்கெல்லாம் இறக்கிறது பொது கிணறா அன்றைக்கி? இது பங்கு கிணறு தான். பங்கு கிணறு. அது சொந்த கிணறு. முன்னுக்கு பார்த்துனாங்கல்ல சொந்த கிணறு. அது கொஞ்சம் மத்தி இருந்துச்சு. அது கொஞ்சம் இறைச்சது பிடிக்க. இறைச்சது பிடிக்க. இது துறாவு. இது துறாவு. இதுதான் நாங்கள் என்னண்டா இதுக்கு நான் வைக்கிற காத்திய மாதத்துக்கு தண்ணி நிற்கும். மழை தண்ணி வந்து மழை தண்ணி ஃபுல்லாக நிற்கும். ஃபுல்லாக நிற்கும். நான் இப்போ ஜேசிபியால் தோண்டுவேன். இனி தோண்டி விடுவேன் ஜேசிபியால். ரைட் ரைட். ஜேசிபியால் தோண்டி விட்டால் அது ஃபுல்லாக தண்ணி நிற்கும். ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இதெல்லாம் தண்ணி பார்க்குறது. ரைட் ரைட். ஓகே ஓகே. இதெல்லாம் எடுத்து நீங்கள் அங்கே தண்ணி பார்க்குறது. நான் தான் அந்த கிள்ளி பார்க்குறது சொத்துக்காண்டி அதால் ஏறி விளங்கு அப்படி ஏறி அப்படி அதான் தண்ணி பார்க்குறது. பார்த்துட்டு இப்போ வந்து இந்த மழை பெய்து இந்த வெளிமண் போனோன்னா மூடிடும். அப்படி பேருந்து அந்த ஒரு தோண்டி விடுறது அப்படி தண்ணி வாக்குவோம். கட்டுக்கிறதால பாலி போட்டு இழுத்து இது சுவோம். எல்லாரும் பக்கம் ஏறி பக்கத்து பார்த்துன்னு போகலாம். ஜனிக்கும் தண்ணி ஃபுல்லாக இந்த மடம் நிற்குமா? நிற்கும் உடனே நிற்கும். நிற்கும் ஃபுல்லாக நான் தான் நிற்கும். ஓகே ஓகே. ஃபுல்லாக நிற்கும். அப்போ கில்ல எல்லாம் சுவோம். உண்மை நான் அப்படி வந்து இதுக்கெல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் தோட்டம் தான் கூட. மட்டி விளையாண்டாலே கூடலாம் மட்டி தோட்டம் தான். கத்தரியல் பாகல் அதெல்லாம் பூசணி பூசணியோ அப்படி. ஓகே ஓகே. மற்றது இந்த பூவல் வந்து தாக்கம் பெறாதோ? சிலது வந்து இப்போ பூவை வந்து
ஏதாவது தாக்கம் வந்து கீழே அது பூச்சி வரும், அதுக்கு தான் நான் மருந்தடிக்கிறேன். நாங்கள் இப்போ நாளே மருந்தடி இந்த காயிறேன் இதெல்லாம் அந்த பட்டியல் இதில் வந்து கொஞ்சம் பழுதாக போயிருக்குண்ணா. பார்த்து இதை தான் அந்த பாத்தி அட்டி விட்டோம், பார்த்து கற்றுக்க எல்லாம் போச்சுன்னு சோர்ந்து போயிருக்குண்ணா. இது வந்து பட்டியல் அந்த சூடு பிடிச்சது சைட்டால். நடுவில் வந்து கீரை நிற்குதோ வந்து கிடைக்கல, கொஞ்சம் கீரை நிற்கிது. இதுதான் கீரைண்ணா, இதுதான் கீரை பூ நான் விதைக்கு விட்டு கிடக்கு. விதைக்கு கிடைக்க அந்த கீரை நிற்கிறேன் அப்படி விதை விதை அங்கே விதை இதை வேரில் கொட்டி எடுத்து தான் நான் விதைக்கிறது. கீரை பிடிச்சி அந்த கண்டு நடைக்க அதை விதைச்சி விடுறது, விதைச்சி வர அப்படி விதைச்சி விட்டா முளைச்சிடும். முளைச்சிடும் போய் இந்த பிடிக்க கொண்டு விற்கிறோம் நாங்கள், விற்கிறோம் அந்த படத்தில். ஓகே. எப்படி வந்து இந்த கத்திரி வைக்கிறதால வந்து லாபங்கள் என்ன மாதிரி இருக்கும் வந்து உடலை வந்து பார்க்க போனால்? 400 கத்திரிக்காண்டா எங்களுக்கு இப்போ இந்த சீசனில் பரவாயில்லை, எங்களுக்கு பரவாயில்ல. முதல் வச்சபடியாக பரவாயில்ல. கத்திரிக்காய் காய்க்கணும் எங்களுக்கு 100 ரூபா வித்தா காணும், 100 ரூபாய் காணும், 100 ரூபா வித்தா காணும். இல்லை இங்கே காய்க்கும் வேணா எப்படி 2 ரூபா பார்த்தோம்னா ஒரு காய் வரும். உண்மை வேணா அதுலேருந்து அந்த ஒரு வேக்கு இருக்கு. ஆமாம் ஆமாம், அது 2 ரூபா அப்படி அங்கான பார்த்தோன்னா ஒரு காய் வரும். உண்மை வேணா 50 காய் வந்தால் காணும் வேணா 5 கிலோ காய்ச்சா 4500 ரூபா காணும் தானே. இங்கே அங்கே 5 கொண்டு போய் இங்கே திருப்பியாக டெய்லி காய்ச்சல இப்போ தொழில் தான் போச்சு. அப்படி நல்ல தொழில். உண்மை வேணா அப்படின்னா. ஓகே. மற்றது இந்த முட்டி கத்திரி வந்து சாப்பிட்றதால என்ன நன்மை உங்களுக்கு தெரியுமா? வந்து கொழுப்புங்க கொழுப்பு கிடைக்கும். ஆட்டிறைச்சி சாப்பிட்றாக்கள் அந்த கொழுப்பு கூடினாக்கள் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா கொழுப்பு விட்டுற தன்மை. இந்த முட்டி கத்திரி சாப்பிட்டால் கூடுதல் கொழுப்பு கிடைக்கும். ஏன்னா நான் கத்திரிக்காய் சாப்பிட்றத விட டாக்டர் மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா எந்த இதெல்லாம் பார்க்க போயிருக்க எனக்கும் அந்த கொழுப்பு தன்மை குறைவு தான். கத்திரிக்காய் சாப்பிட்ற கூட அதனால கத்திரி சாப்பிட்றேன் சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் டெய்லி சாப்பிட்றோம். இப்போ சிலர் வந்து பெரும்பாலும் என்ன செய்யணும் பண்ணால் பயப்படுவேன். இப்போ கத்திரி வந்து சாப்பிட்றவங்க கடிக்கும், அலர்ஜி மாதிரி இருக்கு, அலர்ஜி அதொன்றும் எங்கெல்லாம் சொல்கிறது அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. அது உண்மையில வந்து சில விஷயங்கள் வந்து அப்படியான அந்த தோட்டக்காரில் நாங்கள் இப்போ நேரடியாக கேட்டால் உண்மையை தெரியும். இப்போ எல்லாருக்குமே தெரியாது. இப்போ உங்களுக்கு தான் அனுபவங்கள் கூட இருக்கும் அந்த முறையில் வந்து. சரிண்ணா, ஓகே. அப்போ நீங்கள் வேலையை பாருங்க, அப்போ நீங்கள் 5 டீம் ஒன்று கொண்டு போக வேண்டிய. ஓகே, நான் ரோட்டு கொண்டு போகிறேன். 5 அடுத்தா கூட போகணும். நாங்கள் கொண்டு 5 வச்சுட்டு அங்கே 5 கொஞ்சம் வச்சுருக்கேன். அங்கே 5 ஒன்று ரைட் 2 வேணும். நாளைக்கு டெய்லியாக நாளைக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த. சரி மக்களே, வந்து நீங்கள் இப்போ எங்கிட்ட அந்த யாழ்ப்பாணத்தில் இந்த மட்டுவேல் ஊரில் வந்து இந்த முட்டி கத்திரி வந்து இந்த தோட்டம் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டியிருப்போம். இந்த தோட்டக்கார அண்ணா வந்து எங்களுக்கு ஊரில் வந்து எங்களுக்கு இப்போ விளங்கக்கூடிய மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணம் இந்த மட்டுவேல் ஊருக்கு வந்தீங்கன்றால் இந்த மார்ச் மாதம் பங்குனி மாதம் வந்தீங்கன்றால் மிஸ் பண்ணாமல் இந்த ஊருக்கு வந்து இந்த முட்டி கத்திரி காய்க்கிற விஷயங்களை பாருங்கோ. உங்களுக்கு வந்து தேவையான வாங்கிட்டு போகலாம். அவ்வளோத்துக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மாதிரி லைக் பண்ணுங்க. என்னென்னா கேடாக்கு போகுது கத்திரிக்காய் நேற்று. உண்மையாக கேடாக்கு போகுதா? கேடாக்கு கற்றுங்கிற தம்பி இருக்கு கேடாயில். நேற்று அனுப்பியிருக்கு கத்திரிக்காய் 5 கிலோ கொடுத்து அனுப்பியிருக்கு. பேக் பண்ணி அனுப்புகிறோம். கையில் ஒரு லண்டங்கான் இருக்கிற அவரும் கேட்டவர் 13ஆம் தேதி போகிறார். அவரும் கொண்டு போகிறார். பார்த்தீங்களா? அப்படி வந்து வெளிநாட்டு ஆக்களை வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு போயிடும் வேணா. அப்போ நீங்களே கண்டிப்பாக வந்து வெளிநாடு வந்து பார்க்குறாக்க வந்து இந்த ஊருக்கு வந்தால் மறக்காமல் இங்கே வந்து வாங்கிட்டு போங்க. வேறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ பற்றின கருத்துங்களை மறக்காமல் தெரிவிங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, பாய். நன்றி.